வணக்கம். 2012 டெட்டில் இருக்க கணித கொஸ்டின்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் அடுத்த கேள்வி, 2 எண்களின் பெருக்கற்பலன் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 45 மற்றும் அவைகளின் வர்க்கங்களின் கூடுதல் 106 எனில் அந்த எண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வியில் 2 எண்களின் பெருக்கற்பலன் 45. இங்கே 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. அந்த 4 விடைகளில் எதெல்லாம் பெருக்கினா 45 வரும்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதில் வராத விடைகளை ஒதுக்கிடலாம். 3 5 பெருக்கினா கண்டிப்பாக 45 வராது. அப்போ இதுக்கான விடை இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு, அதாவது தவறு சொல்லப்போனால். இந்த பி ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. 5 9 இருக்குங்க, 5 45. அப்போ இது ஒரு விடையாக வரலாம். 5 19 இருக்குங்க, 20 5 இருக்குன்னா நம்மளுக்கு 100 வரும். 19 5 இருக்குன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 95. அப்போ இதுவும் வாய்ப்பு கிடையாது, சி ஆப்ஷன் கிடையாது. 1 45 இருக்குன்னா 1 45 45. அப்போ நம்மளுக்கான விடைகளுக்கான வாய்ப்பு பி ஆப்ஷனில் இருக்க 5 9, மற்றொன்று டி ஆப்ஷனில் இருக்க 45 1. நம்மள்ட்ட 4 விடைகள் வந்து இப்போ 2 விடைகளாக குறைஞ்சிருச்சு. அடுத்த ஃபஸ்ட்டு கண்டிஷனை இங்கே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. 2 எண்களின் பெருக்கற்பலன் 45. அடுத்து ரெண்டாவது கண்டிஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அவைகளின் வர்க்கங்களோட கூடுதல் 106. வர்க்கம்னா ஸ்கொயர்ட், கணம்னா கியூப், வர்க்கம்னா ஸ்கொயர்ட். அப்போ நம்மள்ட்ட 2 நம்பர் இருக்கா, என்னென்ன நம்பர் இருக்குது, 5 9 இந்த ஒரு ஆப்ஷனில் இருக்க நம்பர் இருக்குது. டி ஆப்ஷனில் என்ன இருக்குன்னா 45 1. நான் முன்னையே பல வீடியோவில் சொன்ன மாதிரி 4 விடைகள் இருந்துச்சுன்னா முதல் விடைகளை கம்மி பண்ணுங்கள். அடுத்து கிடைத்த விடைகளில் முதல் விடைகளை செக் பண்ணிட்டு அடுத்த விடையை செக் பண்ணுங்கள். நம்மளுக்கான நேரம் இங்கேயே முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். அடுத்த விடை கூட நம்மளுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. செக் பண்ணி பார்ப்போமா. இவைகளின் வர்க்கங்களின் கூடுதல். அப்போ 5 நான் ஸ்கொயர்டு பண்ணுறேன், 9 ஸ்கொயர் பண்ணுறேன், வர்க்கப்படுத்தி அதை என்ன சொல்கிறாங்க, கூட்ட சொல்கிறாங்க. கூட்டி பார்ப்போமா. 5 25 9 9 81. 81 25 கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 106. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பெருக்கனா 45 வரணும், அவைகளின் வர்க்கங்களை கூட்டினா நம்மளுக்கு என்ன வரணும், 106 வரணும். அப்படிப்பட்ட எண்கள் என்னென்னு கேட்குறப்ப அப்போ அதுக்கான விடைங்கிறது நம்மளுக்கு என்ன அமையுது, பி ஆப்ஷன் தான் அமையுது. நம்ம இதை செக் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது, நம்மளுக்கான நேரமும் இந்த இடத்துல செலவிட வேண்டிய கட்டாயமும் கிடையாது. அடுத்து இரண்டாவது கேள்வி, x = 5 + 2√6 எனில் x - 1/xஇன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு விகிதமுறா மூலம். விகிதமுறா மூல கணக்கில் நம்ம எளிமையாக எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம். விகிதமுறா மூலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இணை காரணிகள் கண்டுபிடிக்கணும். அந்த இணை காரணிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக டைரெக்டாகவே கொண்டு வரலாம். அப்போ கேள்வி எடுத்து எழுதிக்கிறேன். x - 1/xோட மதிப்பு கேட்குறாங்க. இந்த x ஆனது இந்த 2 தொகுதியில் இருக்க இந்த 2 பேரையுமே டிவைட் பண்ணும். அந்த உரிமை வாய்ந்தது இந்த எக்ஸு. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா x/x - 1/x. இந்த x என்ன ஆயிரும், கேன்சல் ஆனால் யாருமே இல்லைனா யார் இருக்குது அர்த்தம், 1 1 - 1/x. எனக்கு என்ன கிடைச்சாலும் அதை யார்லேருந்து கழிக்கணும்னா 1லேருந்து கழிக்கணும். நான் ஃபஸ்ட்டு 1/x மதிப்பு கண்டுபிடிக்கணும். 1/xோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறேன். நம்ம கையில் எக்ஸோட மதிப்பு என்ன கிடச்சிருக்குன்னா 5 + 2√6 கொடுத்துருக்காங்க. 1/xோட மதிப்பு கேட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய தேவையில்லை. விகிதமுறா மூலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸில் என்ன இருக்காங்களோ அந்த குறி என்ன இருக்குன்னு பாருங்கள். அந்த குறி என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் குறி எடுத்துக்கோங்க. அப்போ 5 + 2√6னா நீங்கள் அதை பின்ன வடிவில் 1 இங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு பதிலாக என்ன எழுதுனா மட்டும் போதுன்னா 5 - 2√6. இப்போ நம்ம கேள்வியில் என்ன செய்யணும், எதுலேருந்து கழிக்கணும், 1 - 1/x. அப்போ 1 - 1/xோட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5 - 2√6 1. இந்த மைனஸ் உள்ளே போனால் என்ன வேலை செய்யணும்னா ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆக்கிரும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆக்கிரும். இந்த ப்ளஸ் 5ங்கிறது என்ன 5ஆக மாறிடும்னா -5ஆக மாறும். இந்த -2√6ங்கிறது +2√6 மாறும். 1ல் 5 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா -4 + 2√6. அப்போ நம்மளுக்கான விடை என்னென்னா x - 1/xோட மதிப்பு -4 + 2√6. அப்போ நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் இதற்கான விடை இந்த ஆப்ஷனில் இல்லவே இல்லை. இதற்கான மதிப்பெண்கள் முழு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது. ஏதேனும் தவறு இருப்பின் எப்பொழுதுமே ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நம்ம முறையிட்டோம்னா அதுக்கான மதிப்பெண்கள் முழு மதிப்பெண் வழங்கப்படும். அடடா கணிதம் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.